நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு தனியார் பேங்க்கில் கேஷியராக இருக்கார். அவருக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு குடும்பம் பெருசாக இருக்குது. ஒரு நோய்வாய்ப்பட்ட அப்பா, தம்பி, தங்கச்சி, அப்புறம் மனைவி, குழந்தைங்க, இவங்க எல்லாரையுமே இவர் தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சம்பளம் பத்தாததுனால இவர் ஊரை சுற்றி கடனை வாங்கிடுறாரு. கடன்காரன் அசிங்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான். ஒரு பக்கம் சொந்தக்காரங்களும் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதையா ஒன்று பண்ணி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த சமயத்தில் தான் இந்த கதையை கூட 1992 தான் ஆரம்பிக்குது. இது ஒரு பீரியட் படம். அந்த சமயத்தில் தான் இந்திய பங்கு சந்தையில் ஒரு பெரிய ஊழல் நடந்தது. அது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊழலில் அர்ஷத் மேத்தா இல்லாத அஜால் குஜால் வேலையெல்லாம் பண்ணுறாரு. குறிப்பாக பங்கு சந்தையில் ஒரு விலை மதிப்பே இல்லாத பங்குகளை, லட்சக்கணக்கான பங்குகளை மொத்தமாக வாங்கிறது, வாங்கி வச்சுக்கிட்டு அதோடைய விலையை போலியாக சந்தையில் உயர்த்துறது, நல்ல விலைக்கு போனதுக்கப்புறம் மொத்தமாக கையில் இருக்கிற மொத்த பங்கையும் வித்துடுறது. இந்த சமயத்தில் இந்த மொத்தமாக பங்குகளை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு பெரும்பணம் தேவைப்படுது. இந்த பெரும்பணத்தை அவர் பேங்க்லேருந்து கடனாக வாங்குறாரு. கடனானா அது வந்து சட்டப்படியாக இல்லை, இல்லீகலாக வாங்குறாரு. அதுக்கு நிறைய வங்கி அதிகாரிகளும் துணையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த பங்கு சந்தை ஊழல் வெளியே வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. பங்கு சந்தையிலையும் சரி, இந்திய பொருளாதாரத்துலேயும் சரி, நம்ம ஒன்றிய அரசாங்கமே ஆடி போயிடுது. இந்த சமயத்தில் இந்த ஊழல் ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ பேங்க் அதிகாரியாக ப்ரமோஷனில் உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட அர்ஷத் மேத்தா ஆளுங்க வந்து டீல் பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. இந்த சமயத்தில் இந்த ஊழல் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும்போது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஹீரோ என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையில் புது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் பங்கு சந்தை ஊழலை பற்றி தான் நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், செய்தியாக கேட்டிருப்போம், படமாக கூட வந்திருக்குது. ஆனால் இந்த பங்கு சந்தை ஊழல் நடக்கிறதுக்கே முக்கியமான காரணம் வங்கியில் நடந்த ஊழல் தான். அந்த வங்கியில் நடந்த ஊழலை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் ஒரு புது விஷயமா இருந்தது. இந்த படத்துடைய பிரச்சனையும் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பங்கு சந்தையில் ஊழல் எப்படி நடந்தது, அர்ஷத் மேத்தானா யார், இந்த ஊழலுக்கு வங்கிகள்லாம் எப்படி துணையாக இருந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் இந்த படத்தை ரசிக்கவே முடியும். அதுக்கு சமீபத்தில் அன்சல் மேத்தா இயக்கத்தில் ஸ்கேம் 1992ன்னு ஒரு சீரீஸ் வந்தது. அந்த சீரீஸை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும், ரசிக்கவும் முடியும். வாய்ப்பு இருந்தால் அதை பார்த்துருங்க. இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, ஹீரோவை சிபிஐ பிடிச்சி கொண்டு போய் வச்சுக்கிட்டு விசாரிப்பாங்க. அந்த சீனில் ஹீரோ ஆடியன்ஸை பார்த்து வாய்ஸ் ஓவரில் பேசுவார். அங்கேயே தெரிஞ்சு போச்சு படத்தில் அடுத்தடுத்த சீன் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. ஏன் அப்படி அந்த சீனை கொண்டாந்து முன்னால் வச்சாங்கன்னே தெரியல. அந்த ஒரு சீனை மட்டும் வைக்கலைன்னா அடுத்து என்னங்கிறது நமக்கு இருந்திருக்கும். அந்த சீனை வச்சதுனாலே அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்மையாக இருந்த ஹீரோ எப்படி கெட்ட வழியை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறதுக்கு, அவன் நேர்மையாக இருக்கும்போது எவ்வளோ அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான் அப்படிங்கிறதுக்கு சில சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகலை. அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் பார்க்குற நமக்கு இவன் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. துல்கர் சல்மான் நல்லாவே நடிச்சிருந்தார். ஒரு சீன்லலாம் அவர் அவமானப்படும் போது அடுத்து கொஞ்ச நேரத்திலே ரொம்ப சகஜமாகிடுவார். அந்த சகஜமான சீன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்துருப்பாப்புல. அப்போ வந்து கேட்பார், எப்படிடா இதை இயல்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, என் வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் வந்து நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்றதுக்காக என் வாழ்க்கையை நான் வெறுத்துற முடியுமா அப்படின்ற டைலாக்லாம் இருக்கும். இந்த மாதிரி சில இடங்களில் டைலாக்லாம் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் துல்கர் சல்மான் படமாக இருக்கிறதுனால இளவட்ட பசங்கள்லாம் இதில் லவ் சீன் இருக்கும், பாட்டு இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்து வருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட இந்த ஒரு வித்தியாசமான கதையை ஒரு நேர்கோட்டில் சொல்லியிருக்கிறாங்க. படம் 92 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு பீரியட் படம். அந்த பீரியடெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேக்கிங்காகவே படம் நல்லாவே இருக்குது. ஹீரோ தான் பல கட்ட வளர்ச்சி அடைகிறார் படத்தில். அவருக்கு ஒரு குட்டி பையன் இருக்குன்னா அந்த பையன் வளரவே மாட்டேங்கிறான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழலான பங்குச்சந்தை ஊழல் நடக்கும்போது வங்கிகள்லேயும் ஊழல் நடந்தது. அந்த பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு நேர்கோட்டில் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க. பங்கு சந்தைன்னா என்ன, அர்ஷத் மேத்தானா யார் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஒரு ரசிக்கும்படியான படமாக இருக்கும். எனக்கு பங்கு சந்தைன்னா என்னன்னே தெரியாது, அர்ஷத் மேத்தானா யாருன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் புரியறதும் கஷ்டம், பிடிக்கிறதும் கஷ்டம்.